கோபாஸ்தே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம். உண்மையை உரக்க சொல்வோம். இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோபாசே. வாரான ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம அரசியல் பழகுவோம் நிகழ்வு போடுவோம். இந்த வாரத்துல நடந்த மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடியதுதான் இந்த காணொளி. இதற்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆதரவு கொடுப்பவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல நம்ம என்னென்ன விஷயங்கள் பத்தி பார்க்க இருக்கிறோம்னா, தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள், ராகுல் காந்தி அவர்கள் செய்தது, தேர்தல் ஆணையம் தரவுகளை தர மறுத்தது, இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. முதல்ல ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்த்து பீகார்ல கிட்டத்தட்ட 16 நாட்கள் வாக்காளர் யாத்திரை நடத்தி இருந்தாரு. அந்த யாத்திரை சீரும் சிறப்புமா முடிந்தது. அதுல பல்வேறு கட்சி தலைவர்கள் ஹேமந்த் சோரன், அகிலேஷ் யாதவ் அவர்கள், தேஜஸ்வி யாதவ் அவர்கள், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல கட்சி தலைவர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதல்வர் அவர்களும் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆனா உண்மையாலுமே தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை பாஜகவும் தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ள சக்தி இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அப்படிங்கிற ஒரு சக்தி அவங்களுக்கு இல்ல. ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் சார்பா தொடர்ந்து பல மோசடிகள் நடக்குது. அதை ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்துறாரு, கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஆனா ஆபீஸ் மட்டும் காங்கிரஸ் அலுவலகத்தெல்லாம் அடிச்சு உடைப்பாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்ப இந்த பேரணி முடிந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறார். அடுத்த 6 மாசத்துல ஒரிஜினல் ரிசல்ட் நான் என்ன வெளியிட போறேன். அது இதுக்கு முன்னாடி போட்ட ஆட்ட பாம்புக்கே இந்த வெடி வெடிச்சிருக்கு. அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தலைவலியே ஏற்பட்டிருக்கும். அடுத்த 6 மாசத்துல நான் ஹைட்ரஜன் பாம்பே போட போறேன். அதனால இந்தியாவுல ஆட்சி மாற்றம் நடைபெறும், இல்லையா பாஜக காலியாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த 6 மாசத்துல ஹரியானா ரிசல்ட்டை வெளியிட போறாரா, வாரணாசி ரிசல்ட்டை வெளியிட போறாரா, மகாராஷ்டிரா ரிசல்ட்டை வெளியிட போறாரான்னு. மகாதேவபுரம் ரிசல்ட்டே பிஜேபிக்கு இடி விழுந்திருக்கும். அது வேற விஷயம். அடுத்த 6 மாசத்துல ஒரிஜினல் ரிசல்ட் வர இருக்கிறது. காத்திருப்போம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்பகத்தன்மையா இருக்கிறதுனாலதான் நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த வாரத்தில் நடந்த இது ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியல் செய்திகளை உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய ஊடகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியலை அலட்சியமா நினைக்காம அரசியலை நம்ம அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்கணும்னா இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஏன்னா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது இளைஞர்களாகிய அடுத்த ஜெனரேஷன் தான் அடுத்த நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்த ஒரு முக்கியமான நியூஸுங்க. தேர்தல் ஆணையம் எந்த தரவுகளை கேட்டாலும் மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தருவனாங்கிறாங்க. அதே பாஜகவில் இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் கேட்டாங்கன்னா உடனே எடுத்து அப்படியே கொடுத்துட்றாங்க. ராகுல் காந்தி கேட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி இல்ல மௌனம் சாதித்துறாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் கர்நாடகாவில ஆலந்தா சட்டப்பேரவை தொகுதியில கிட்டத்தட்ட 5994 வாக்குகளை நீக்கித ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கின் சார்பாக கர்நாடகா குற்றப்புலனாய்வுத்துறை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு சில தரவுகளை கேட்கிறாங்க. இதை கொடுங்க, இந்த டேட்டாஸ் கொடுத்தாதான் எங்களால அடுத்த ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்த தரவுகளை தர மறுத்து இருக்கிறாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கு கைப்பாவையாக செயல்படுது, யாரோட அடிநாதமா தேர்தல் ஆணையம் செயல்படுது இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து நம்ம முன் வைத்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா தேர்தல் ஆணையத்துடைய பதில் மௌனம் அல்லது எதிர்கட்சிகளை ஒடுக்குவது. ஆனா அவங்க எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க? தேர்தல் ஆணையம்ங்கிறது டிரான்ஸ்பரன்சியே இல்ல, வெளிப்படைத்தன்மையே இல்ல, உண்மைத்தன்மையே இல்ல. இதெல்லாம் மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. நான் மட்டும் இல்ல, மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. உலகத்துல பெரிய பெரிய நாடு இருக்குதுங்க. அமெரிக்காலாம் எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடுதான். மோடி அவர்களுக்கு தெரியாதா? ட்ரம்ப் கூட நண்பரா இருக்கிறாரு. அவங்களே வாக்கு சீட்டு முறையை தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியாவில மட்டும் வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இவிஎம் பேன் பண்ணணும்னு சொல்லியும் அது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப பெங்களூர்ல நடக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தல் எல்லாம்
இவிஎம் எடுத்துட்டு வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையர் அதிகாரப்பூர்வமா அறிவித்திருக்கிறார். அப்ப இது மாநிலம் முழுவதும் கொண்டு வந்தா பெரும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். மோசடியின் மூலமா வெற்றி பெற்று வாகை சூடிக்கொண்டு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இது பெரிய இடியா விழுவும். ஏன்னா அந்த அளவுக்கு இவிஎம்ல பல மோசடிகள் நடந்திருக்கு. வாக்கு சீட்டு முறையை திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஒண்ணு உச்சநீதிமன்றம் பார்வையில தேர்தலை நடத்தணும், இல்லையா வாக்கு சீட்டு முறையை திரும்ப அமல்படுத்தணும். இதுதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான செய்திங்க. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் உடல்நிலை சரியில்லாம ராஜினாமா செய்துட்டு போனார். மோடி அவர்களுடைய அரசாங்கம் நீங்க வீட்டெல்லாம் காலி பண்ணுங்க, கவர்மெண்ட் கொடுத்த வீட்டெல்லாம் காலி பண்ணுங்கங்கிறாங்க. கவர்மெண்ட் தனியா வீடு கொடுப்பாங்க, அதுல இல்ல. ஆனா ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஒரு குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கிறாரு, அதை நீங்க காலி பண்ணுங்க நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. ஆனா இவர் தரப்புல இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை போட்டிருக்கிறாரு. நான் எம்எல்ஏவா இருக்கும் போதே எனக்கு பென்ஷன் வந்துட்டு இருந்துச்சு, அந்த பென்ஷனை திரும்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பம் போட்டிருக்கிறாங்க. அப்ப மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, அது வேணா நல்லா தெரியுது. ஆனா மோடி அவர்களுடைய அரசாங்கம் காரியம் முடிந்ததுக்கு அப்புறம் காலவாரி விட்டுருவாங்க, அது வேற விஷயம். தன்னுடைய தோல் மீது ஏறி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோழியை வெட்டி எறிஞ்சாலும் எரிஞ்சிருவாங்க, இல்லையா அவங்கள மறந்துடுவாங்க. அப்படியாகத்தான் இருக்குது. ராஜஸ்தான் தேர்தலுக்காக தன்கர் அவர்களை கொண்டு வந்தாங்க. தேர்தலும் முடிஞ்சது, வெற்றியும் பெற்றாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களும் ஆகிவிட்டது. இப்ப தன்கர் அவர்களை ஓரம் கட்டிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்னிலை நிறுத்தப்படுறோம்னு சொல்றாங்க. அது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய தேர்தலை ஒட்டி. ஆனா முகமூடி பூசிக்கொண்டு தமிழன், தமிழ்நாடு, தமிழுக்காக அப்படின்னு முகமூடியை பூசிக்கொண்டு மோடி அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த முகமூடிக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. நாணயத்துக்கு 2 பக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்தை மோடி அவர்கள் மக்களுக்காக காட்டிட்டு இருக்கிறாரு, மறுபக்கமும் எங்களால் பார்க்க முடிகிறது என மோடி அவர்கள் செய்யக்கூடிய அந்தந்த விஷயங்களா. உடல்நிலை சரியில்லைன்ட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனாரு, அவருக்கு சென்ட் ஆஃப் கரெக்டா செஞ்சாங்களா? அதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் இப்ப சைனாவுல சுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு நண்பர்ன்னு கூட வச்சுக்கலாம், தன்கர் நண்பரா இருந்திருப்பாரு. அவர் உடல்நிலை சரியில்லைங்கிறாரே, அவரை போய் பார்த்திருக்கலாம். ஏன் அந்த புகைப்படம் எல்லாம் வரல? எந்த மருத்துவமனையில இருக்கிறாரு அப்படிங்கிற புகைப்படம் எல்லாம் வரல. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் பஞ்சாப்க்கு போயிருக்கிறார். ஏன் போயிருக்கிறாருன்னா, அங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. ஆனா அமித்ஷா அவர்கள் வர்றத தெரிஞ்சு கொண்டு வீட்டை விட்டே யாரும் வெளியே வரலங்க. போய் மக்களே பார்க்கல அமித்ஷாவ. ஆனா கூட வந்த அந்த எடுபிடிக்கெல்லாம் வந்திருப்பாங்களா, அவங்க கிட்ட அமித்ஷா சொல்றாரு, போய் ஏதோ 4 பேத்த கூட்டிட்டு வாங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது, அமித்ஷா இருக்கிறாரு, மோடி அவர்கள் இருக்கிறாங்கன்னு இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் அது நீலி கண்ணீர் வடிக்கிறது தான். ஏன்னா தேர்தலுக்காக தான் போய் பார்த்திருப்பாரு. வெள்ளத்தால நிஜமாலுமே பார்த்திருந்தா இத்தனை வருஷமா போவாதவரு இப்பயே போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா மக்கள் ஒருத்தர் கூட வரலைங்க. அது நகைக்கத்தக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா கூட வந்தவங்கள போய் யாரையோ ஒருத்தர் 4 பேத்த கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க பாரு, அதை விட நகைக்கத்தக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு ஆட்சி அமைந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு பாஜக இருக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனா தமிழ்நாட்டுல அடுத்து பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது, தாமரை மலர்ந்தே தீரும், அப்படியாலாம் பல விஷயங்கள் பேசுறாங்க. பார்ப்போம் மலருதா வாடுதான்னு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், 2 வருஷமா எத்தனையோ வன்முறைகள், எத்தனையோ மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் அத்தனையும் இடிக்கப்பட்டு கலவரத்தால போர் மாதிரி நடந்து கொண்டிருந்த மணிப்பூருக்கு 2 வருட மௌனம் காத்த மோடி அவர்கள் செப்டம்பர் முதல் வாரத்திலேயே 2வது வாரத்திலேயே மணிப்பூருக்கு போறாராம். மணிப்பூருக்கு போய் இன்னும் பல நல்ல திட்டங்களை கொடுக்க போறாராம், பேச போறாராம். அப்ப இத்தனை வருஷமா எங்க போனாரு, இத்தனை நாளா எங்க போனாங்க அப்படின்னு அந்த மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. வெறுமனே வாக்கு வங்கி அரசியலுக்காக. அதுதான் எம்பி வெங்கடேசன் அவர் சொன்னாரு, எங்களுக்கெல்லாம் இதயத்துல தேசப்பற்று இருக்குது. ஆனா மோடி அவர்களோட இதயத்துல 365 நாளுமே தேர்தல் பற்று தான் இருக்குதுன்னு. அப்ப இதெல்லாம் பாருங்க, இந்த விஷயத்துல வைத்து பார்க்கும்போது அந்த மாதிரிதான் இருக்கு. மணிப்பூருக்கு போறாராம், பீகாருக்கு போறாராம். ஆனா இந்தியாவுல நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பற்றி வாய் துறக்காத மோடி அவர்கள் தேர்தல் வந்தா மட்டும் போறாங்களே ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் நல்ல கேள்விதான். ஆனா அடுத்து தேர்தல்ல வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கறதே சந்தேகம் தான். பார்ப்போம். அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வந்தா இந்தியா
நாடு அப்படிங்கிறது மேலும் தலைத்தோங்கி செழித்தோங்கி அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறத எல்லாரோடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வருவதற்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ்ங்க. இந்த வாரத்துல நடந்தது என்னன்னா, நிதிய குறைக்கிறேன்ட்டு குறைச்சிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களுக்கு நிதிய குறைச்சிருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு மகிழ்ச்சி, மாநிலங்களுக்கு இடின்னு சொல்றாங்க. முதல்ல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எப்படி நிதி பகிர்வு குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொள்ளணும். விற்பனை வரி இருக்குல்ல, அதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு போகும். வருமான வரியும் மத்திய அரசாங்கத்துக்கு போகும். இங்கிருந்து சேல்ஸ் பண்ண வரி எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு பாதி வரிய மாநிலங்களுக்கு குடுப்பாங்க. அந்த வரிய எடுத்து தான் சாலைக்காகட்டும், போக்குவரத்துக்காகட்டும், கல்விக்காகட்டும், மருத்துவமனைக்காகட்டும் இதற்கெல்லாம் பயன்படுத்தி அந்த நாட்டை முன்னேறுவதற்காக பல விஷயங்கள் மாநிலம் செய்யும். அப்படி இருக்கிற வரிய குறைச்சிட்டு வருமான வரிய ஏன் குறைக்கல? இல்ல வருமான வரி தான் பாதி குடுக்குறோம்னு ஏன் சொல்லல? அப்படிங்கிற மாரி இருக்கு. 5% பல பொருட்களுக்கு வரி போட்டிருக்கிறாங்க. அதுவும் உணவுப் பொருட்களுக்கு பாரபட்சமா வட மாநிலங்கள்ல சாப்பிடுற ரொட்டி, பூரி, பன் அதுக்கெல்லாம் வரியே இல்ல சுத்தமா. இட்லி, தோசைக்கு வரி இருக்குது. அப்ப சப்பாத்தி, ரொட்டிக்கு வரி குறைச்சவங்க, வரிய போடாதவங்க, இட்லி, தோசைக்கு ஏன் போடல அப்படிங்கிறதும் இருக்கு. அப்ப இதுல பாரபட்சமாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் இதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களுக்குள்ள 40% வரிய போட்டாங்க. காருக்கு நமது சிசி அதிகமா இருக்கக்கூடிய வண்டிகளுக்கெல்லாம் 40%. ஏற்கனவே 28 தான் இருந்துச்சு. அதுல செஸ் வரின்னு ஒண்ணு புடிப்பாங்க. இப்ப 40% வரிய போட்டு சாமானியர்களோட காரும், பைக்கும் வாங்கவே முடியாதாட்டுங்குது. அந்த அளவுக்கு இருக்கு. அத விட இந்தியாவுல மிக அதிக அளவுல விற்பனை ஆகுறது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த சிகரெட்டு, குட்கா, பான் மசாலா, சிகரெட்டு, சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் குடிக்கக்கூடிய சோடா, இதுக்கெல்லாம் 40% வரி போட்டிருக்கிறாங்க. அப்ப எது விற்பனை அதிகமாவுதோ, அதுக்கெல்லாம் வரி அதிகமா போட்டிருக்கிறாங்க. எது ஆவாதோ அதுக்கெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்து பார்த்தோம்னா, மக்களுக்கு மகிழ்ச்சி குடுக்குற மாரி வரிய குறைச்சிட்டோங்கிறாங்க. ஆனா, அது வரி குறைப்பு கிடையாது. தேர்தலுக்காக செய்த விஷயம். அடுத்து பீகார் தேர்தல், தமிழ்நாடு தேர்தல். அதற்காக செய்த விஷயம். ஏன்னா வரி இவங்களே போடுவாங்களாம், குறைக்கிற மாரி குறைப்பாங்களாம். யாரு மண்டையில மொளவா அரைக்க பார்க்குறாங்க? இதெல்லாம் யாராலயும் நம்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஆனா, இன்னொரு இதுல ஒரு விஷயம் இருக்கு. விவசாயிகளுக்கு டிராக்டருக்கு வரி குறைச்சுட்டாங்க. அந்த டிராக்டர் செய்யக்கூடிய பொருட்களுக்கு 40% வரி. அப்ப யார் தலையில கட்டுவாங்க? அந்த அந்த டிராக்டர் வாங்குறவன் தலையில தான் அத்தன காசையும் கட்டுவாங்க. அப்படித்தானே இருக்கு. இது இது எப்படின்னே தெரியல. குறைச்சா முழுசா ஒரே அடியா குறைக்கணும். இல்லையா குறைக்கிற மாரி இப்படி நாடகம் ஆடக்கூடாது. இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்குங்க. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அம்மாவ யாரோ திட்டிட்டாங்க. அம்மா தான் எனக்கு எல்லாமே. அம்மா இல்லன்னா நான் இல்ல அப்படின்னு மோடி அவர்கள் கண்ணீரால கதறி இருக்கிறாரு. அதாவது எப்படி தெரியுமா திசை திருப்பி விட்டுருக்கிறாரு. முதல்ல இந்த சம்பவம் பீகார்ல யாரோ ஒரு கேப் டிரைவருங்க மேடையில ஏறி மோடி அவர்கள் அம்மாவ பத்தி தரக்குறைவா பேசிட்டாரு. அது வருந்தத்தக்கக்கூடிய விஷயம் தான். பெண்கள பத்தி தவறா பேசுபவர்களை நம்ம நிச்சயமாக கண்டிக்கணும். ஆனா இதை எப்படி திசை திருப்புறாரு மோடி அவர்கள், ஆர்ஜேடியும், காங்கிரஸும் தான் பேச சொன்னதாகவும், ராகுல் காந்தி முன்னிலையில அந்த நபர் பேசுனதாகவும், தேஜஸ்வி யாதவ் கைத்தட்டி சிரிச்சதாவும் மாத்திட்டாரு. அப்ப பெண்களை இழிவுபடுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க காங்கிரஸும், ஆர்ஜேடியும் அப்படிங்கிற மாரி மடைமாற்றம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆனா உண்மையாலுமே அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அவங்களும் அங்க இல்ல, காங்கிரஸும் இல்ல, ஆர்ஜேடியும் இல்ல. ஏன் இப்படி பொய் சொல்லணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, சோனியா காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு? ஜெஸ்ஸி பஸ்ஸுன்னு இருக்கிறாரு. ராகுல் காந்தி கலப்பின கன்றுன்னு இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜிய ஆட்சி சரியில்ல, அது சரியில்லன்னு பல விஷயங்கள விவாதித்திருக்கிறார். அப்ப இவருடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னா, காங்கிரஸ் பெண்களை இழிவுபடுத்துதா? இல்ல பாஜக இழிவுபடுத்துதா? அப்படிங்கிறது அம்பலமாயிரும். அதுல மோடி அவர்கள் தவறான செய்திகளை அவதூறு பரப்புறதுல குறைத்துக் கொள்ளணும். காங்கிரஸுக்கும், ஆர்ஜேடிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த வாரத்துல பாஜகவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் பெண் அலிஷா அப்துல்லா ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு விளையாட்டுத் துறையில ஒரு அமைப்பாளர் பொறுப்பு குடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா, தமிழ்நாடு லெவல்ல ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர்கள் நியமனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல விளையாட்டுத்துறை அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது கொடுக்காம ஏமாற்றம். அவங்க கொடுத்த துறையில ஒருத்தர் கூட இஸ்லாமியரும் இல்ல, கிறிஸ்டினும் இல்ல. அப்ப இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் பாஜகவுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஜக விட்டு வெளியில போறேன். அப்ப இத்தனை நாளா அந்த அக்காவுக்கு தெரியலையான்னு தெரியல.
இத்தன நாளா தெரியாத அந்த ஞான உதயம் இன்னைக்கு தான் அந்த அக்காவுக்கு வந்திருக்குது. சரி போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க. பாஜக எல்லாத்துக்குமான கட்சின்னா, பாஜகவுல இருக்கிறதுக்கு ப்ரவுடா ஃபீல் பண்றேன்னு ட்வீட் போட்டாங்க. ஹிந்தி கத்துக்கோங்க. ஹிந்தி கத்துக்கிட்டா பெண்களுடைய கற்பு காப்பாத்தப்படும். இப்படியா, அப்படியா, அப்படியான்னு உருட்டல் புரட்டல் விட்டாங்க. இப்ப அவங்களே விலகுறாங்க. இப்பதான் அறிவு வந்திருக்கு. அப்ப இத்தன நாளாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படிங்கிறது தெரியாமலே அந்த கட்சியில இருந்திருக்கிறாங்கன்னா, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான செய்திங்க. ஒரு பெண் தலைவர் யாரையுமே பார்த்து பயப்படாம, என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி, மோடி ஒரு திருடன், அமித்ஷா ஒரு திருடன், பாஜக ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல கொதித்தெழுந்திருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். ஏன் கொதித்தெழுந்தாங்க? வங்க மொழி பேசக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பாஜக அட்டூழிய செய்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. அத கண்டிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க. அதிலயும் பாஜக மம்தா பானர்ஜி அவர்கள பேச விடாம இடையூறு செய்திருக்கிறாங்க. விடுவாங்களா மம்தா பானர்ஜி? வச்சு விளாசிட்டாங்க. மோடி ஒரு வாக்கு திருடன், அமித்ஷா திருடன், பாஜக ஒரு திருட்டு கும்பல் அப்படி அப்படின்னு வச்சு விளாசிட்டாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய சபாநாயகரே பாஜகவுல இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள வந்து இடைநீக்கம் செய்து வீட்டுக்கு போன்னு அனுப்பிட்டாரு. இப்ப பாஜக வந்து ஒண்ணும் பேசுறது கூட மாட்டாங்க. கருத்தியல் ரீதியாவும் அவங்களுக்கு மோத தெரியாது. அடிதடி தான் தெரியும். பாஜக அப்படிங்கிற கட்சியே இந்தியாவில இருந்து துடைத்தெறியப்பட வேண்டும்ங்கிறது தான் எல்லாரோடையும் விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பம் எதிர்க்கட்சிகளுக்கு மிகுந்த விருப்பமா இருக்கிறது. அப்ப இந்தியா கூட்டணியில அடிநாதமாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார். இவரு மட்டும் இல்ல ராகுல் காந்தியிலிருந்து, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ்ல இருந்து எல்லாருமே எதிர்த்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்ளோ எதிர்ப்புக்கு மத்தியிலயும் பாஜக வந்து பல பொய்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் எடுபடாது. அடுத்த தேர்தலில் அடுத்த பிரதமர் ராகுல் தான் அப்படிங்கிறது எல்லாராலையும் உறுதி செய்யப்பட்ட விஷயமா இருக்கு. அதனால இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா, மறக்காம உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.